ப்ரெஷர் நம்ம உடம்புல வந்தால் அது காமிக்கக்கூடிய முதல் 10 அறிகுறிகள். த டாப் 10 சிம்டம்ஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ரெஷர் எதுக்குன்னா, இதயம் அந்த இரத்தத்தை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொண்டு போகிறதுக்காக அந்த ப்ரெஷர் இருக்கணும். அந்த ப்ரெஷர் நார்மலாக இருக்க வரைக்கும் எந்த சிக்கலுமே கிடையாது. அதே ப்ரெஷர் லோவானாலும் சரி, ஹையானாலும் சரி, கொஞ்சம் பாதிப்பு இருக்க செய்யும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மல் பிளட் ப்ரெஷர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 120 80ன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டோலிக் டயஸ்டோலிக். அதை பற்றி ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அந்த 120/80 மெயின்டைன் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. சரி, வீடியோக்குள்ளே போவோம். அந்த 10 அறிகுறிகள் என்னங்கிறத வேகமாக பார்ப்போம். நம்பர் 1, கடுமையான தலைவலி. தலைவலி நிறைய ரீசனுக்காக வரும். ப்ரெஷர்னால் வர தலைவலி எப்படி இருக்கும்னா, தலையோட 2 பக்கமும் வலிக்கும், அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே துடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு, அந்த வலி எடுக்கிற இடத்துல ஒரு துடிப்பு மாதிரி இருக்க உணர்வு வரும். நீங்கள் எப்போல்லாம் ஒரு ஹெவியான வேலை செய்கிறீங்களோ அப்போ அந்த வலி அதிகமாகும். இதெல்லாமே வந்து ப்ரெஷர்னால் வர்ற தலைவலிக்கான சிம்டம்ஸ். ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னென்னா, மூக்கில் ரத்தம் வர்றது. மூக்கில் ரத்தங்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமாக வராது. ஏதோ ஒரு அடிபட்டு உள்ள நம்ம சில்லு மூக்குன்னு சொல்கிற அந்த போன் உடஞ்சா வரும். அது இல்லாமல் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம், தலை வந்து எப்பயுமே பாரமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. மூக்குலேருந்து அப்பப்போ ரைட்டாக ரத்தம் வரும். இது வந்து உடம்பில் ப்ரெஷர் அதிகமாக்குங்கிறதுக்கான இரண்டாவது ஒரு முக்கிய அறிகுறியாகும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது மூச்சு திணறல். ஒருத்தருக்கு பொதுவாக ஒரு சளினால் வர்ற இருமலோ இருந்தால் மூச்சு திணறல் வர்றது சகஜம். நார்மலாக இருப்பாங்க, சளி இருக்காது, இருமல் இருக்காது, இருந்தாலும் மூச்சு திணறல் ஏற்படும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலே வந்து ஒரு ரொம்ப பஞ்சு மாதிரியான ஒரு டெலிகேட் ஆர்கன். அந்த ஆர்கனுக்கு போகிற ரத்தம் ப்ரெஷராக போகும்போது அது என்ன பண்ணும், அதோட செயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக அது எப்படி வெளியே காட்டும்னா, மூச்சு விடுறதுக்கு சிரமங்கள் அதிகமாகிட்டே வரும். நாலாவது சிம்டம் என்னென்னா, காதுகளில் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, ஒரு துடிப்பு மாதிரி சத்தமாக இருக்கும். சிலருக்கு இரைச்சல் கேட்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அது இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த துடிப்பு மாதிரி ஒரு காதுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி கேட்கும். எப்போயாவது ஒரு தடவை கேட்குறதில்ல. அவங்களுக்கு எப்போல்லாம் ப்ரெஷர் அதிகமாகுதோ, இதுவும் என்ன ஒரு சிம்டம்னா, அந்த காதுக்கு போகிற நரம்புகளில் அழுத்தம் அதிகமாக அதிகமாக அது அந்த உறுப்பை பாதிக்கும். இது ஒரு சிம்டம்ஸ். அடுத்து நம்பர் 5. நம்பர் 5 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க 5வது சிம்டம்ஸ் பார்க்கலாம். 5வது என்னென்னா, தூக்கமின்மை. தூக்கமின்மை பொதுவாகவே இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய வேலைப்பளு இதனால் இருக்க தான் செய்யுது. இந்த தூக்கமின்மை எப்படி இருக்கும்னா, ஒரு வகையான அழுத்தம், ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, ப்ரெஷர். ஆளை பார்த்தாலே ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தம் வந்து உங்களை தூங்கவே விடாது. நல்ல ப்ளசண்ட்டான, வேறு எந்த டென்ஷனுமே இருக்காது, ப்ளசண்ட்டான இடத்துல இருப்போம். இருந்தாலும் தூக்கம் வராது. இதுதான் வந்து ஹை பிளட் ப்ரெஷருக்கான தூக்கமின்மை. 6வது நம்ம பார்க்க போகிறது குழப்பம். குழப்பம் இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வகை குழப்பம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஞாபக மறதியோடு சேர்ந்த ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு விஷயத்தில் டக்குன்னு முடிவெடுக்க முடியாத தன்மை இருக்கும். தலைவலியோடு சேர்ந்த ஞாபக மறதி ப்ளஸ் குழப்பம், இதெல்லாம் இருந்தாலே ஹை பிளட் ப்ரெஷர்னு அர்த்தம். குழப்பத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். உங்கள் மூளைக்கு போகிற மெல்லிய நாளங்களில் ஏதோ ஒரு நாளங்களில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கப்போ அந்த இடத்துல சின்ன சின்ன டேமேஜ் வரும். சரியான அளவுக்கு போகாது. மூளையில் ஒயிட் மேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் மேட்டருக்கு தேவையான பிளட்டு போல் இல்லை அதிகமான பிளட்டு போனாலோ, ரெண்டில் எது நடந்தாலும் இந்த குழப்பங்கள் வர்றதுக்கு சமம். 7வது அறிகுறி என்னென்னா, சோர்வு. இந்த சோர்வை வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சோர்வோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். குழப்பிக்க தேவையில்லை. ப்ரெஷர்னால் வர்ற சோர்வு என்ன ரீசன்னா, உங்கள் உடம்புல இருக்க முக்கிய உறுப்புகளான மூளை, இதயம், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற பல உறுப்புகளுக்கு சரியான ரத்தம் போய் சேராது. ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். அந்த நரம்புகள் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். அதனால் சரியாக போகாதனால இந்த உறுப்புகளோட செயல்பாடு குறைய குறைய உங்களுக்கு சோர்வு வரும். 8வது பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா, அதிக வேர்வை. பொதுவாகவே ப்ரெஷர் கூடிடுச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்காக இதயம் வேகமாக துடிச்சிக்கிட்டே இருக்கும். இதயம் வேகமாக துடித்தாலே
அது எல்லா உறுப்புகளுக்கும் அதிகமான ப்ரெஷரை கொடுக்க போய் வேர்வை தான் வெளியே வரும். இந்த வேர்வை எப்படி இருக்கும்னா, சில பேர் பார்த்துருப்போம், ஒரு கடுமையான உடல் உழைப்பு இருந்தால் வரும். உடல் உழைப்பே இல்லாமல் ஒரு ஐடியலான பிளேஸில் உட்காந்து ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கப்போ கூட இந்த வேர்வை வரும். இதுவும் ஒரு அறிகுறியாக கருதப்படும். 9வது என்ன அதிகமாக இருக்கும்னா வாந்தி. வாந்தி வரக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். ஒன்று அஜீரணம் இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வாந்தி வரும். இவங்களுக்கு அந்த எந்த ஒரு அஜீரண குறைபாடும் எதுவுமே இருக்காது, ஆனால் வாந்தி வரும். காரணம் என்னென்னா, போர்ட்டல் வெயின்னு ஒரு வெயின் இருக்குது. அது என்ன செய்யும்னா, நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் வயிறுக்கு ஃபுல்லாக வந்து ரத்தத்தை சப்ளை பண்ணுற வெயின். அந்த வெயினில் ப்ரெஷர் அதிகமாகறனால அது வயிற்றுல போய் எப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தும்னா, வயிற்றுல ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வோ இல்லை ஒரு டிங்லிங் உணர்வோ கொடுக்குறப்ப அது என்ன ஆகும்னா வாந்தியாக தான் வெளியே வரும். இது ஒரு முக்கியமான சிம்டம். கடைசியாக பார்க்க போகிற 10வது சிம்டம் என்னென்னா மங்கலான பார்வை. ஏற்கனவே சொல்லிட்டோம், நுண்ணிய நரம்புகள் எல்லாத்தையுமே பாதிக்குது. கண்ணுக்கு போகிற நரம்பு அப்படி தான் இருக்கும். நாளடைவில் உங்கள் விழித்திரையில் பின்பக்கத்தில் போய் ரத்த ப்ரெஷர் ஆக ஆக என்ன ஆகும்னா, அங்கே ஒரு சின்ன ஒரு டேமேஜோ இல்லை ஒரு ரத்த படிவமோ படியும் போது அது உங்கள் விழித்திரையை பாதித்து, அந்த பாதிப்பு எங்கே வரைக்கும்னா பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண் ரெட்டிஸாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்வை வந்து நல்ல கிராஜுவலாக குறையிறது தெரியும். இதுவும் ஒரு காரணி. எதுக்காக இந்த 10 அறிகுறியை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, ப்ரெஷருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரெஷர் உடம்புல வந்துருச்சுன்னா அது வந்து அதோடு சேர்ந்து பல வியாதிகளை கொண்டு வரும். அதை இந்த வீடியோவில் பேச முடியாது. தனி வீடியோவே பேசுகிற அளவுக்கு அது பெரிய லென்த்தானதாக இருக்கும். அதனால் இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம என்னென்ன வழியில் குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொன்ன சிம்டம்ஸில் ஏதோ 1ஓ 2ஓ இல்லை 4-5ஓ எது இருந்தாலும் சரி, உடனே பக்கத்தில் உங்கள்கிட்ட டாக்டர்கிட்டையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ போய் உங்கள் பிளட் ப்ரெஷரை செக் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் கூட இருக்குது, கொஞ்சம் கூடுச்சுன்னா கூட கொஞ்சம் கவனம் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். பிளட் ப்ரெஷருங்கிறது ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சிம்டம் தான். அதனால் முடிஞ்சால் 40 வயதுக்கு மேலே இருக்கவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கையோ ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கையோ ஏதோ ஒரு இடத்துல போய் பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிவிட்டு, இப்போல்லாம் மெடிக்கல் ஷாப்லேருந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. பெஸ்ட் என்னென்னா, உங்களுக்கான டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்டயே கேட்டு செக் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு ப்ரெஷரோடு வாழ்கிறதுக்கு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ரெஷரை உணவு கட்டுப்பாட்டிலே ஈஸியாக நல்லபடியாக வச்சுக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆரோக்கியத்துக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்துக்கிட்டே இருப்போம்.